நேற்று காலையில் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் இந்த வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. நிலமட்டத்தில் மண்ணு கொட்டி தண்ணி விட்டு 2 வாரம் ஆகுது. அதை சமப்படுத்தி ஓரளவுக்கு மண்ணு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதை நான் அள்ளிவிட என்னோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொட்டிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுதுங்க. அப்பையிலேருந்தே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய கணவர் கூட வந்து பிறந்தவங்க யாரும் இல்லை. எல்லாம் நல்லத்துக்கு இடத்துக்குமே நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம தனியாக தானே நிற்கிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும். இதுவே நான் அவர்கிட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஒரு டைம் கூட உங்களுக்கு வருத்தம் இருந்தது இல்லையான்னு கேட்டிருக்கேன். வருத்தம் இருக்க தான் செய்யும். நம்ம அந்த வருத்தத்தையே நினச்சிட்டு இருந்தா எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, பழகிதான் ஆகணும் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருவாரு. எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்தையும் அவர் வந்து யோசிச்சு சிம்பிளாக முடிச்சிருவாரு. ஆனால் நான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற விஷயத்த கூட யோசிச்சு ரொம்பவே வந்து டிப்ரெஷன் ஆயிடுவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்ல இந்த மாதிரி முள்ளு மரம் எங்க இருந்தாலும் வேரோட சாய்க்க சொல்லி ரூல்ஸ் போட்டுட்டாங்க. அதனால எங்க ஊர்ல இருக்கிற மரத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க.